ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக அண்ட் சிம்பிளாக டொமேட்டோ பர்த்தா ரெடி பண்ணுவோமா? இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப டைம் எடுக்காது. ஈஸியாக 5 நிமிஷத்தில் இதை நம்ம செஞ்சிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சூடான ரைஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். நம்மளே எல்லாமே சாப்பிட்ருவோம், அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த டொமேட்டோ பர்த்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 4 சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குன்னா நீங்கள் 3 சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இந்த மிளகாயை நல்லா இந்த அளவுக்கு கலர் மாற வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் அதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு சேர்த்து அதையும் இந்தளவு நல்லா கலர் மாற வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாய் வறுத்து வச்சுருக்க அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் அதே எண்ணெயில் ஒரு 3 தக்காளியை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலில் இது போல் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதே போல் திருப்பி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா தக்காளியில் இருக்க அந்த தோலில் நல்லா உரிஞ்சு வந்துடும். தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் மிளகாயெல்லாம் வறுத்து வச்சுருக்க அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்த்து இந்தளவு கலர் மாறி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கலர் மாற விட்டுடலாம். நம்ம வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் விட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அதே போல் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கையில் பிசைஞ்சு விடுங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும். லைட்டாக சூடாக இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த பிளேட்டில் வச்சு மிக்ஸ் பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நான் இதை மண் பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மண் பாத்திரத்தில் நம்ம இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுக்கும் பொழுது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா மசிஞ்சு வரும். ஸோ இது போல் மண் பாத்திரத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் உப்பு பத்தலை, கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேணும்னா இதில் நீங்கள் மேலே நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு காலையில் நேரம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டொமேட்டோ பர்த்தாவை ரெடி பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க, அந்தளவு டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தது போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ அவ்வளோதான். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.